ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், பூண்டுப்பல் ஒரு 10, ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, வரமிளகாய் ஒரு 4, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம். இதையும் ஃபஸ்ட்டு இந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் 10 பல் பூண்டும் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து. இப்போ இது நல்லா இப்படி தண்ணியாட்ட கரைச்சி வச்சுருக்குறேங்க அரைச்ச மசாலாவை. இப்போ இதை இந்த தாளிப்புக்குள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 8 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வச்சுங்க. இப்போ இதில் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடுங்க. முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.